ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராவல் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நாங்கள் ஃபஸ்ட்டு முதுமலை போனோம். முதுமலையிலேருந்து அடுத்து பந்திப்பூர் போனோம். 2 இடத்துலையும் நாங்கள் சஃபாரி பார்த்தோம். 2 இடத்துலையும் நாங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸு, நாங்கள் என்னென்ன வைல்ட் லைஃப்லாம் ஸ்பாட் பண்ணோம், போகிற ரூட் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் கிளம்புனோம். ஒரு 9 o'clock இருக்கும் மார்னிங் கிளம்பும்போது. ஸோ நாங்கள் யூஸ்வலாக காரமடை, மேட்டுப்பாளையம், குன்னூர், ஊட்டி அந்த ரூட் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காரமடையிலேருந்து வெள்ளியங்காடு, முள்ளி, கெத்தை, மஞ்சூர் போயிட்டு மஞ்சூர்லேருந்து ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஏன் இந்த ரூட்டை நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ நம்ம அடிக்கடி அந்த ரூட்டில் நாங்கள் ஒரு 2 to 3 times போயிருக்கோம். ஸோ இந்த ரூட் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், நிறைய வைல்ட் லைஃப் ஸ்பாட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ அதனால் இந்த ரூட்டில் போய் பார்க்கலாம் ஃபார் அ சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூட் நாங்கள் ஆப்ட் பண்ணோம். ஸோ இந்த ரூட் பார்த்திங்கன்னா ரோட் அவ்வளோ நல்லா இருந்தது, பட் ரொம்ப நேரோவாக இருந்தது. ஸோ ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கியான ரூட் தான். இதில் 43 ஹேர்பின் பெண்டு இருக்குங்க. கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கி தான். கம்பேரிட்டிவ்லி அந்த ரூட்டு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்குது. ரோடும் ரொம்ப நேரோவாக இருக்குது. கர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா போகிற ரோட் ஃபுல்லாகவே சீனிக்காக இருந்தது. இந்த ரோடில் பர்டிகுலராக இந்த ஸ்ட்ரெச்சில் டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருந்தது. நீங்கள் இந்த மேப்பில் பார்த்தீங்கனாலே தெரியும் ஹேர்பின் பெண்டு எவ்வளோ அடுத்தடுத்து வந்தது பாருங்கள். ரொம்ப கர்வியான ஸ்டீப்பான எட்ஜஸாக இருந்தது. ஆனால் பியூட்டிஃபுல். அந்த போகிற பாதையெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. எப்படி சொல்கிறது, ஒரு செரெனிட்டியாக இருந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, ஒரு க்ரீனரியாக இருந்தது. ஸோ இங்கே எல்லாராலையுமே ட்ராவல் பண்ண முடியாதுங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இதில் லோக்கல் பீப்புளை கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. அது இல்லைனா இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது முள்ளிக்கு முன்னாடி என்ட்ராகும்போது. ஸோ அந்த செக் போஸ்ட்டில் உங்கள் வெஹிக்கிளை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுவாங்க. கரெக்டான ரீசனும் கரெக்டான பெர்மிஷனும் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ரூட் வழியாக அலோவ் பண்ணவே மாட்டாங்க. நாங்கள் கரெக்டான ரீசன் சொன்னோம். எங்ககிட்ட ப்ரியராக பெர்மிஷன்லாம் இருந்ததுனால எங்களை அலோவ் பண்ணாங்க. இல்லைனா ஒன்லி லோக்கல் வெஹிக்கிள்ஸ், அதாவது நீலகிரி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற வெஹிக்கிளும் இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வைல்ட் லைஃப் ஸ்பாட் பண்ணலாம். இந்த ரோட் கொஞ்சம் நேரோ ரிஸ்கியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுனால ஸோ நார்மலாக எல்லா வெஹிக்கிள்ஸையும் இந்த வழியில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ரூட்டில் மொத்தம் 3 செக் போஸ்ட் இருக்குது. பிகினிங் முள்ளியில் இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் பவர் பிளான்ட் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடியே இன்னொரு இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்குது. ஸோ 3 செக் போஸ்ட்லேயும் நம்ம வெஹிக்கிள் நம்பரை எழுதிப்பாங்க. ஸோ ரீசன் கேட்பாங்க. ஸோ நமக்கு மஞ்சூரில் யாரையா தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த இடத்து வழியாக நம்ம போக முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நார்மலாக மேட்டுப்பாளையம்லேருந்து ஊட்டி 51 கிலோமீட்டர்ஸுங்க. இது ஒரு 2 to 2.5 hours ரீச் ஆகிடலாம். பட் இந்த ரூட் ஸோ காரமடையிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சூர் போகிறோம். அதுவே 62 கிலோமீட்டர்ஸ். ஸோ அது வெள்ளியங்காடு, அத்திக்கடவு, முள்ளி, கெத்தை, அதுக்கப்புறமா காரமடை போகும். ஸோ காரமடையிலேருந்து நம்ம ஊட்டிக்கு கிட்டத்தட்ட மஞ்சூர்லேருந்து நம்ம ஊட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகுங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 34 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ இந்த ரூட் நம்ம எடுத்தோன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 hours ஆகும். நம்ம காரமடையிலேருந்து மஞ்சூர் போயிட்டு மஞ்சூர்லேருந்து நம்ம ஊட்டி போகிறதுக்கு. ஸோ அந்த ரூட்டை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் நம்ம சுற்றி போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த ரூட் வழியாக ட்ராவல் பண்ணுறது கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா இந்த ரூட்டில் லெஸ் ட்ராவல்டு ரூட்டு, பொல்யூஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. ரோடும் ட்ராவல் பண்ணும்போது ரோடு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்த மாதிரி இருந்தது. பட் எனிவேஸ் ஹேர்பின் பெண்ட் நிறையா இருந்தது. கர்வ்ஸ் ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது. மற்றபடி ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. இந்த க்ரீனரிஸ், அந்த வேலியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த ரோடு மார்னிங் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். ஸோ 6 to 6 தான் இந்த ரோட் ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த ரோட்டில் நாங்கள் போகும்போதே அந்த செக் போஸ்ட்டில் இருக்கிற கார்ட்ஸ் சொன்னாங்க, ஸோ வைல்ட் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ணலாம், எக்காரணத்து கொண்டு தேவையில்லாமல் வண்டியை பாதியில் நிறுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் போகும்போது எந்த ஒரு வைல்ட் அனிமலும் நாங்கள் பார்க்கல.
ஆனால் வைல்டு அனிமலோட எலிஃபண்ட் டங்கெல்லாம் இருந்தது, யானை சாணம்லாம் பார்த்தோம். பட் எந்த யானையுமே நாங்கள் எங்களுக்கு குறுக்கால க்ராஸ் ஆகலை, பக்கத்துலேயும் நாங்கள் எங்கேயும் பார்க்கல. பட் இந்த ரூட்டில் வந்து யானை வந்து அடிக்கடி நடமாடும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போயிட்டு வந்து ஒரு 2 to 3 days கழித்து கூட இந்த ரோட்டில் யானை இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து வெள்ளியங்காடில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ அங்கே ஃபியூவெல்லாம் ரொப்பிட்டு அங்கே ஏதாவது வண்டி ஏதாவது செக் பண்ணணுன்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மஞ்சூர் வர வரைக்கும் உங்களுக்கு எங்கேயுமே கடைகள் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ ஏதாவது உங்களுக்கு சாப்பிடணும் இல்லை வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்கள் கீழே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏறுறது நல்லது. ஸோ ஏன்னா நீங்கள் மஞ்சூர் வந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு பெருசாக கடைகளே பார்க்க முடியும். ஸோ மஞ்சூர்லேருந்து நெக்ஸ்ட்டு ஊட்டி வந்து ஒரு 34 கிலோமீட்டர்ஸுங்க. ஒரு 1 hour ஆச்சு நாங்கள் மஞ்சூர்லேருந்து ஊட்டி ட்ராவல் பண்ணுறதுக்கு. இந்த ரூட்டுமே ரொம்ப சீனிக்காக இருந்தது, ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. இந்த ரூட் வந்து நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறோம். இந்த வேலி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருந்தது, ரொம்ப மிஸ்டியாக இருந்தது. நாங்கள் வந்து ஜான்வரி மந்த் ட்ராவல் பண்ணோம். ரோடு பார்க்குறதுக்கு இந்த வியூஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இந்த ரூட்டில் இதுதான் நாங்கள் முதல் வாட்டி வரோம். ஆல்ரெடி நாங்கள் மேட்டுப்பாளையம் ரூட்டில் 2 to 3 times ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இங்கேருந்து மஞ்சூர்லேருந்து ஊட்டி போகிறதுக்கு மொத்தம் 34 ஹேர்பின் பெண்டு இருந்ததுங்க. பட் அந்த அளவுக்கு காரமடை டு மஞ்சூர் ரூட் அளவுக்கு இது வந்து ரொம்ப ரிஸ்கி கிடையாது. பட் வந்து நல்லா இருந்தது, சீனிக்காக இருந்தது. ரிஸ்க் வந்து அது கொஞ்சம் அந்த ஹேர்பின் பெண்டு கர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது. ஒரு பெண்டு முடிஞ்சோடனே அடுத்த பெண்டு வரா மாதிரி இருந்தது, ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது. பட் இது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, அதை கம்பேர் பண்ணும்போது பெட்டராகவே இருந்தது. மஞ்சூருமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுன் தான். ஸோ அங்கேயுமே பெருசாக உங்களுக்கு ஹோட்டல்ஸு ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய காட்டேஜஸ் இருக்குது. இப்போ நான் சாப்பிட்றதுக்கு நல்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் மஞ்சூரில் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஊட்டியை கம்பேர் பண்ணும்போது மஞ்சூரில் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ நாங்கள் வந்து ஊட்டிலே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு மஞ்சூர்லேருந்து டைரெக்டாக ஊட்டி போயிட்டோம். ஊட்டியில் வந்து லஞ்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம், முதுமலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சூர் போயிட்டு ஊட்டி போயிட்டு ஊட்டியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஊட்டியிலேருந்து முதுமலை போகிறதுக்கு 2 பாதை இருக்குது. ஒன்று வந்து ஊட்டியிலேருந்து கல்லட்டி போய் அங்கேருந்து அது வழியாக முதுமலை போகிறது, அது வந்து மசினகுடி வழியாக போகும். ஸோ அது வந்து அந்த கிலோமீட்டர் கணக்கு பார்த்திங்கன்னா 36 kilometers இருக்குது. ஸோ அந்த ட்ராவலிங் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour 15 minutes அந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த ரூட்டில் வந்து எல்லா வெஹிக்கிள்ஸ்க்குமே அலௌட் இல்லை. கீழே இறங்கிறதுக்கு, அதாவது ஊட்டியிலேருந்து கீழே இறங்கி நீங்கள் கல்லட்டி வழியாக போனோன்னா எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் அனுமதி கிடையாது. ஒன்லி லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும்தான் அலௌடு. ஸோ நாங்கள் வந்து கூடலூர் வழியாக முதுமலை வந்துட்டோம். நாங்கள் முதுமலை வந்து அங்கே வந்து ஜிப்ஸி எடுத்தோங்க. ஸோ ஜிப்ஸி சஃபாரி பார்த்திங்கன்னா 1 hour. ஸோ ஜிப்ஸியில் வந்து மேக்ஸிமம் 5 பேர் இருக்கலாம். இதோட ஃபேர் வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ வந்து இதில் 3 ரூட் இருக்குது. எங்கள் டிரைவர் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் சைட் போகிற ரூட்டை செலக்ட் பண்ணார். ஸோ நாங்கள் உள்ளே வந்தோடனே அழகான புள்ளிமான்கள் நிறையவே இருந்தது. காட்டுக்குள்ளே நுழையும் போதே, இந்த ரூட்குள்ளே வரும்போதே நாங்கள் நிறையா பார்த்தோம். உங்களுக்கு வந்து லக் இருந்தால் நீங்கள் அந்த சஃபாரி ஆஃபீஸ்க்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த ரோட்லேயே நீங்கள் நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். ஸோ நாங்கள் அப்படி வரும்போதே நிறைய யானைகள்லாம் நின்றுட்டு இருந்தது. மாயாறு ரிவர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்குங்க. அந்த ரிவர் ஓரம் வந்து நிறையா நாங்கள் ஒரு 3-4 யானைகள் வர வழியிலே பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் சஃபாரி வரும்போது லக்கிலி நாங்கள் வந்து இந்த டைகரை ஸ்பாட் பண்ணோம். பட் வந்து என்னென்னா நாங்கள் வந்து கிட்டக்க போக முடியல. டைகர் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருந்தது. எங்கள் டிரைவர் வந்து ரொம்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் நல்ல ஃபோட்டோ பிக்சர்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி காமிச்சார் எங்களால். அதனால் ஒரு 5 minutes அங்கேயே ஜிப்ஸியை ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் டைகரை பார்த்தோம். எங்களுக்கு வந்து இந்த டைகரை பார்த்தது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது. டைகரை வந்து நாங்கள் ஜூவில் பார்த்துருக்கோம். இதோட என்க்ளோஷர்லேயே போய் பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அதை தவிர லங்கூர் குரங்கு பார்த்தோம், சிறுத்தை பார்த்தோம். சிறுத்தை வந்து கேப்சர் பண்ணுறதுக்குள்ளே மரத்துலேருந்து கீழே குதிச்சிடுச்சு. கரடிகள்லாம் வருமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோம். இந்த டைமில் வந்து யூஸ்வலாக ஸ்பாட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், நைட்டு டைமில் வந்து கரடிகள் நிறையா உலாவும் அப்படின்னு சொன்னார். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து 4 o'clock சஃபாரி போயிருந்தோம். ஸோ இந்த டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது, நீங்கள் நேராகவும் போய் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் புக் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா
நம்ம வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டோன்னா அங்கே கூட்டத்தில் போய் நம்ம நிற்க வேணாம். ஸோ நேராகவும் போய் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இங்கே வந்து 3 டைப் ஆஃப் சஃபாரி இருக்குது. பஸ்ஸு, ஜிப்ஸி, கேம்பர் வேன். பஸ்ஸுக்கு வந்து ஒருத்தருக்கு 340 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கேம்பர் வேனுக்கு வந்து 4200, ஜிப்ஸிக்குமே அதான் 4200 ப்ளஸ் ஒருத்தருக்கு வந்து 130 ருபீஸ். எத்தனை பேர் ஏறாங்களோ ஒருத்தருக்கு 130 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஜிப்ஸிக்கு 4200 கொடுத்துட்டு மேலே நம்ம அந்த ப்ரைஸை கொடுக்குற மாதிரி இருக்கும். சஃபாரி டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் 6:30லேருந்து 10 மணி வரைக்கும் சஃபாரி நடக்குது. ஈவினிங் 3 to 6 1 hour சஃபாரிங்க. ஸோ வந்து ஏர்லி மார்னிங் நீங்கள் போனாலும் சரி, இல்லை ஈவினிங் லாஸ்ட் சஃபாரி போனாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் வந்து வைல்ட் அனிமல்ஸ் நிறைய ஸ்பாட் பண்ணலாம். அதை தவிர இங்கே எலிஃபெண்ட் ஃபீடிங் கேம்ப் நடக்குது. அது மார்னிங் 8:30 to 9 o'clock, சாயந்தரம் 5:30 to 6:30 வரைக்கும் நடக்குங்க. ஸோ இது பக்கத்துலேயே தான் இருக்குது. அதுக்கும் டிக்கெட்ஸ் இங்கேயே தராங்க, நம்ம வாங்கிக்கலாம். அதையும் நீங்கள் வேணுனாலும் போய் பார்க்கலாம். அது இல்லாமல் ஃபாரஸ்ட்குள்ளே ஸ்டே பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ரெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, காட்டேஜஸ் இருக்குது. அதையும் நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கணும். இல்லை நீங்கள் நேராக போய் பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா நம்ம அவைலபிலிட்டியை பொறுத்தது. கூட்டம் நிறையா இருந்தது அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஸோ இந்த சஃபாரி வந்து நாங்கள் நிறையா மான்கள் ரொம்ப நிறையா பார்த்தோங்க. அது தவிர லங்கூர் குரங்கு பார்த்தோம். லங்கூர் குரங்கும் இருந்தது. அது இல்லாமல் இந்த காட்டுக்குள்ளே வந்து சாம்பா டியர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. புள்ளி மான்களும் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு கிடைச்ச டிரைவர் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார் எல்லா அனிமல்ஸை பற்றியும். இந்த காட்டுக்குள்ளே என்ன அனிமல்ஸ் இருக்குது, எந்த சீசன் டைமில் வந்தால் நிறையா பார்க்கலாம், ரொம்ப வெயில் டைம் பீக் சம்மர் டைம்லலாம் வந்தீங்கன்னா கூட இங்கே அனிமல்ஸ் இருக்குங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் பார்த்த புலி வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன யானையை அடிச்சிருச்சு. யானையை அடித்து 1 வீக்காக அதே இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது அப்படின்னு சொன்னார். ஸோ எங்களுக்கு வந்து கிட்டக்க பார்க்க முடியல அப்படின்னாலும் டைகரை பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. மோஸ்ட்டாக சஃபாரிக்கு வர பர்பஸே என்ன, நம்ம வந்து வைல்ட் அனிமல்ஸை அதோட நேச்சுரல் ஹேபிட்டேட்டில் பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம். ஸோ இந்த சஃபாரி வந்து நாங்கள் கண்டிப்பாக முழுமையடைஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் பந்திப்பூரில் போன சஃபாரி. ஸோ பந்திப்பூரில் வந்து நாங்கள் வந்து பந்திப்பூர் முதுமலை முடிச்சுட்டு முதுமலையிலேருந்து பந்திப்பூர் செக் போஸ்டெல்லாம் தாண்டி வெளில வந்து பந்திப்பூர்லேயே ஒரு ரெசார்ட்டில் நாங்கள் ஸ்டே பண்ணோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் மார்னிங் வந்து சஃபாரி 6 o'clock ஆரம்பிக்கும், 6 to 6:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் 6 o'clock வந்து கவுண்டர்கிட்ட வெயிட் பண்ணணும். பஸ்ஸு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட்டு பஸ்ஸு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேம்பர் வேனுக்காக வெயிட் பண்ணோம். 8:30 போல் எங்களுக்கு கேம்பர் வேன் கிடச்சிது. இந்த சஃபாரியோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 hours. ஃபஸ்ட்டு நாங்கள் கேம்பர் வேனில் ஏறி போனோன்னே நாங்கள் எங்களுக்கு லக்கிலியாக ஒரு 2 எலிஃபெண்ட்டை பார்த்தோம். எங்களோட டிரைவர் சொன்னார் இது வந்து மதர் அண்ட் சன் அப்படின்னு சொன்னார். பட் அந்த எலிஃபெண்ட் வந்து ஹார்ம்லாம் பண்ணல. நாங்கள் பக்கத்தில் அந்த எலிஃபெண்ட்க்கும் எங்கள் கேம்பர் வேனுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருந்தது. ஸோ அதுங்க பாட்டுக்கு அதுங்க வேலையை பார்த்துட்டு இருந்தது. நாங்கள் வந்து சத்தம் போடாமல் குவைட்டாக அதை கேப்சர் பண்ணோம். எலிஃபெண்ட்டை அதோட நேச்சுரல் ஹேபிட்டேட்டில் பார்த்தோன்ற ஒரு திருப்தி எங்களுக்கு இருந்தது. அது தவிர நிறைய ஸ்பாட்டட் டியர்ஸை பார்த்தோம். ஸோ இந்த சஃபாரி பந்திப்பூரில் பார்த்திங்கன்னா மெயினாக டைகர் ஸ்பாட்டிங்காக நாங்கள் வந்தோம். டைகரோட ஸ்பாட்டிங் வந்து அன்லக்கி எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் டைகரோட பக்மார்க்ஸை பார்த்தோம். ஒரு சின்ன பாண்டு கிட்ட டைகரோட பக்மார்க்ஸை பார்த்தோம். ஸோ டைகர் நாங்கள் வந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது. அப்போ எங்கள் டிரைவர் சொன்னார் இங்கே வந்து ஒரு டைகர் 4 குட்டிகளோடு இருக்குது அப்படின்னு சொன்னார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு அந்த டைகரோட சைட்டிங் கிடைக்கல. பட் எலிஃபெண்ட்டை நாங்கள் பக்கத்துலேயே இருந்து அதோட என்க்ளோஷர்லேருந்தே பார்த்தோம். அது ஒரு 5 minutes எங்கள் கேம்பர் வேனுக்கு பக்கத்துலேயே நின்றுச்சு. பட் எதுவுமே பண்ணலை. அதோட கப்போட நின்றுட்டு இருந்தது. ஸோ நாங்கள் போனது 8:30 டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால கூட வைல்ட் அனிமல் ஸ்பாட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். அது தவிர லங்கூர் மங்கீஸ் நிறையா பார்த்தோம். புள்ளிமான்கள் நிறையா இருந்தது. இங்கேயுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் சஃபாரி எடுக்கிறது இல்லை ஈவினிங்கில் லாஸ்ட் சஃபாரி எடுக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயுமே சஃபாரி டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 6லேருந்து 9 AM வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் 3 to 6 PM வரைக்கும் இருக்குதுங்க.
ஸோ இந்த 2 ஸ்கெடியூல் இருக்குது. இதில் வந்து நமக்கு அவைலபிலிட்டி பொறுத்து நமக்கு ஜிப்ஸியோ இல்லை கேம்பர் வேனோ கிடைக்கும். பஸ்ஸு வந்து மோஸ்ட்டாக அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து ஜிப்ஸி கேம்பர் வேனில் போய் ஷூட் பண்ணணும், ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும், இல்லை வந்து அந்த அவங்களோட என்க்ளோஷரில் போய் அந்த அனிமல்ஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஏன்னா பஸ்ஸஸ் வந்து டக்குன்னு கிடச்சிரும். இந்த கேம்பர் வேனும் ஜிப்ஸியும் வந்து அவைலபிலிட்டி பொறுத்து கொடுப்பாங்க. ஸோ நாங்களே வந்து 2 hours வெயிட் பண்ணோம். 6 o'clock போனோம், எங்களுக்கு 8:30 ஸ்லாட் தான் கிடச்சிது. அப்போ தான் கேம்பர் வேன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் வந்து ஸ்பாட்டட் டியர், லங்கூர், யானைகள், புலி, சிறுத்தை, மெயினாக கவுர், இந்தியன் கவுர் அதுவும் இருக்குது. ஸோ இந்த சஃபாரியோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஜிப்ஸிக்கு வந்து ஒரு 4,000 பேசிக் சார்ஜ் பண்ணுவாங்க. அதை தவிர அடல்ட்டுக்கு வந்து இந்த ஜிப்ஸியில் வந்து 1 to 5 members வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. பர் ஹெட் அடல்ட்டாக இருந்தால் 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சைல்டுக்கு 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது தவிர ஒரு 500 கைட் சார்ஜுன்னு எடுத்துக்கிறாங்க. 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது. அதே கேம்பர் வேனாக இருந்தால் வேனுக்கு 5,500 சார்ஜ் பண்ணுறாங்க. அடல்ட்டுக்கு 300 rupees பர் ஹெட்டு, சைல்டுக்கு 150 சார்ஜ் பண்ணுறாங்க. இதே பஸ்ஸாக இருந்ததுன்னா 650 rupees நீங்கள் பர் ஹெட்டு கொடுக்கணும், சைல்டுக்கு 350 கொடுக்கணும். 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது. அது தவிர நம்ம கேமரா எதாவது எடுத்துகிட்டு போனோன்னா 70 mm மேலே ஜூம் ஆகிற லென்சஸாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக அதுக்கு ஒரு சார்ஜ் வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஜூவில் நிறைய அனிமல்ஸ் பார்த்துருப்போம். பட் வந்து இந்த மாதிரி சஃபாரி போய் அதுங்களோட வாழ்விடத்தில் போய் அதுங்களை பார்க்குறது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு இருந்தது. ஸோ அனிமல் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது நம்மளோட லக்கு சம்மந்தப்பட்டது. நமக்கு லக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைய அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணலாம். அந்த அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம எதுவுமே கூட நம்ம பார்க்காம கூட வரலாம். பட் வந்து புள்ளிமான்கள் வந்து நிறைய இருக்குங்க. முதுமலையிலையும் சரி, பந்திப்பூர்லேயும் சரி, நம்ம ரோட்லேயே ட்ராவல் ஆகும்போது நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி இந்த முதுமலை டு பந்திப்பூர் இந்த ஃபாரஸ்ட் ரூட் வந்து 6 o'clock மார்னிங் ஓப்பன் பண்ணுறாங்க, ஈவினிங் 9 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. லாஸ்ட் என்ட்ரி வந்து 8:30 முடிஞ்சிடும். ஏன்னா வந்து இந்த ரோடு ஏன் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வைல்ட் அனிமல்ஸ் நடமாட்டம் நிறையா இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கும் அது ப்ராப்ளமாக இருக்கும், அவங்களுக்கும் நம்மளோட வெஹிக்கிள் போயிட்டு வரதுனால பிரச்சனையாக இருக்குன்றதுனால க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த சஃபாரி சென்டர்ஸ்கிட்டே உங்களுக்கு வந்து நிறையா கவர்மெண்ட் ரெஸ்ட் ஹவுசஸ், காட்டேஜஸ்லாம் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே புக் பண்ணி ஸ்டே பண்ணிங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் நிறையா ஸ்பாட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ப்ரைவேட் காட்டேஜஸும் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அதை புக் பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் நீங்கள் சஃபாரிக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா அங்கேருந்து கூட வரலாம். ஸோ இந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கனாலும் நீங்கள் கண்டிப்பாக வைல்ட் அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த சஃபாரி ரைட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸஸாக இருக்கும். ஸோ அனிமல் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறது லக்கை பேஸ் பண்ணி தான் அமையும். ஃபுட்டு கூட இங்கே சஃபாரி சென்டர்ஸ்கிட்டேயே நமக்கு வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, இல்லை ரெசார்ட்லேயே வந்து வித் ஃபுட்டோட நமக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். ஸோ அங்கே ஃபுட்டு பற்றிலாம் நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை, நம்ம ரெசார்ட்லேயே நமக்கு நல்ல ஃபுட் அவைலபிளாக இருக்கும். நாங்கள் சஃபாரி போனது எங்களுக்கு டோட்டலாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வைல்ட் லைஃப் சஃபாரி நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஃபஸ்ட்டு நாங்கள் முதுமலை போனப்போ டைகரை ஸ்பாட் பண்ணோம். லாஸ்ட்டாக பந்திப்பூர் சஃபாரி முடியும் போது இந்த பேர்டை நாங்கள் ஸ்பாட் பண்ணோம். இது ரொம்ப நேரமாக அதே இடத்துல இருந்தது. ஸோ இது கேப்சர் பண்ணுறது ரொம்ப அழகாக இருந்தது. இங்கேயும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம், டைகர் சைட்டிங் இந்த இடத்துல இருக்குன்னு டிரைவர் சொன்னார். பட் குறிப்பிட்ட ஒரு 5 minutes வெயிட் பண்ணோம், டைகர் ஸ்பாட் பண்ண முடியல. ஸோ அதனால் நாங்கள் வந்து பந்திப்பூரில் டைகர் ஸ்பாட் பண்ணல. ஸோ எலிஃபென்ட்ஸ், டியர்ஸ் எல்லாம் நிறையா பார்த்தோம். எங்களோட சேர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணுச்சுன்னா உங்களோட குவெஸ்டின்ஸை காமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ் இன்னும் எங்கள் சேனலில் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை. ஃபைனலாக எங்கள் ட்ரிப்பு முடியும் போது லாஸ்ட்டாக ஈஷா யோகா போனோம். ஸோ அங்கே ஆதியோகி சிவன்கிட்ட எடுத்த பிக்சர்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அன்றைக்கி வந்து காணும் பொங்கல் அப்படிங்கிறதுனால ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.